இளையராஜா சாருக்கு வந்து எஸ் ஜானகி அம்மா அப்படின்னு ஒரு காம்பினேஷன் சொன்னால், இமான் ஸ்ரேயா கோஷல் காம்போ வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பாடல்கள்ல. எங்கே ஆரம்பிச்சது ஸ்ரேயா கோஷலோட உங்களோட அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஃபஸ்ட்டு பாடல் வந்து நாங்களும் ஸ்ரேயாவும் சேர்ந்து பண்ணது. ஆக்சுவல் லிரிக் கூட இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து அர்ஜுன் சார் நடித்த திரைப்படம் துரைன்னு ஒரு படம். அந்த படம் சரியாக போகலை. பட் அந்த பாடல் வந்து அதுதான், உன்னை மாதிரி யாரும் இல்லை, யார் மாதிரி நீயும் இல்லை, நீ ஒருத்தி தான் ஒரு பாட்டு. அதுக்கு பிறகு மைனா நடந்தது, நீயும் நானும் அப்படின்ற ஒரு பாடல் வந்து மைனால. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாட்டு குறிப்பாக மைனால வந்து அந்த நீயும் நானும்ன்ற பாடல் வந்து ரொம்ப பெருசாக அது வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாலே அவர் காதலை பண்ணோம். அப்புறம் சகாயனேன்னு ஒரு பாடல் சாட்டை, அந்த ஒன்றை விட்டா யாரும் எனக்கு இல்லை, யாரும் எனக்கு இல்லை அந்த சாங்கில் வந்து எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து தாய்மொழி வந்து வங்காளம், ஆனால் தமிழ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டாங்க. மொழி சிதைவு எங்கேயுமே இல்லை அவங்க பாடல் கேட்குறப்போ. ஏன்னா உங்களுக்கு அமைஞ்ச பாடலாசிரியர்களும் அப்படி, யுகபாரதியோ தாமரையோ வந்து வார்த்தைகள் தமிழை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அது எப்படி அவங்கள்ட்டேருந்து எடுக்க முடிஞ்சிச்சு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு வேற ஒரு மொழி பேசக்கூடிய ஒருத்தர்? நான் எனக்கு பொதுவாகவே கொஞ்சம் அடிப்படையாக கொஞ்சமாச்சும் மொழிப்பற்று இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய மொழியை ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்க, அது அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மொழியை உச்சரிக்கும் போது அது என்னுடைய பாடல்னு வரும்போது அதை ரொம்ப சரியாக உச்சரிக்கணும் அப்படின்றது அது பேசிக் ஒரு கான்ஃபிகரேஷன் மாதிரி உள்ள மைண்ட் செட் அது. ஆனால் அதில் எடுக்கும்போது குறிப்பாக இந்த மாதிரி நம்மளுடைய மண் சார்ந்த பாடல்கள், இந்த எளிய மக்களுடைய பாடல்கள், அவங்களுடைய மொழியில் இருக்கக்கூடிய பாடல்கள் எடுக்கும்போது அந்த எளிய மக்களுடைய அந்த மொழியில் அந்த லாங்குவேஜில் தான் நான் சம்மந்தப்பட்ட சிங்கர், அது ஸ்ரேயா கோஷால் போன்ற சிங்கராக இருந்தாலுமே அந்த மொழியில் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அவர் என்னவோ எழுதுகிறாரோ அந்த எழுதுகிற அதே ஸ்லாங்கில் வந்துடணும்னு பார்ப்பேன் நான். அது பாடல அதை சிங்கரை வச்சு எடுக்கும்போது ஒன்றை போல ஒருத்தனா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு, ஒன்றை போல ஒருத்தனா நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதை எடுக்கும் போதும் எங்கேயுமே அந்த மொழி சிதைவு எதுவும் ஏற்படாமல் அது நம்ம கொண்டு வந்துடணும்னு ஒரு பக்கம். ப்ளஸ் நம்ம டியூன் போடுறோம், டியூனை கேட்டு அந்த டியூனை அப்படியே பாடுறது அது ஸ்ரேயா கோஷல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஷீ இஸ் எக்ஸலண்ட் மியூசிக்கல் சைடு. பட் லிரிக்கலாக அதோடைய சென்ஸை வந்து அது கொண்டு வந்துடணும், எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. எங்கேயும் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் சிங்கர் இதை பாடுறாங்கன்ற ஃபீலிங் வந்து இங்கே வந்துடக்கூடாது.